ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்சியன்ட் வேர்ல்டில் சைனீஸ் சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்பகால சீன நாகரிகம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஷாங் நாகரிகம். இந்த ஷாங் வம்சம் அப்படிங்கிறது வந்து ஷவ் வம்சத்தால் என்ன செஞ்சது அப்படின்னா தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஸோ இவர்களுடைய இந்த சீனர்களுடைய எழுத்துமுறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிக்டோகிராஃபிக்கல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரவியல் எழுத்துமுறை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர்களுடைய எழுத்துமுறை ஆரம்ப காலத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் என்ன சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அதுக்கப்புறம் கேலண்டர், அவங்களோட நாட்காட்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சோலார் லூனார் கேலண்டர் சொல்லுவாங்க. சூரிய சந்திர நாட்காட்டி, இதாவது சூரிய மற்றும் சந்திர நாட்காட்டியினுடைய கலவை தான் இது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு வந்து 365 days அப்படிங்கிறது முதல்ல இவங்களால தான் கணிக்கப்பட்டிருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டில் வந்து சின் வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கப்புறம் வாய்ந்தது. ஸோ அப்போ வடக்குலேருந்து அப்புறம் வந்து படையெடுப்பு வந்தாங்க. ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்காக கிரேட் வால் அப்படிங்கிற ஒரு பெரிய சுவரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கட்ட தொடங்கியிருக்காங்க. அடுத்து ஹான் வம்சம் அப்படிங்கிறது வந்து கிமு 202 வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த சின் வம்சத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹான் அதுக்கப்புறம் வம்சம் வந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சைனாவை அதுக்கப்புறம் ஆண்டிருக்காங்க. இவங்களோட ஆட்சினதுக்கு அப்புறம் போது அரசியல் அதுக்கப்புறம் நடைமுறைகள் அப்படிங்கிறது வந்து யாரால அப்படின்னா கன்ஃபூசியஸோடைய போதனையினால பெரிதும் என்ன செஞ்சிருக்குன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க ஆட்சினதுக்கு அப்புறம் போது நியமனத்திற்கு தகுதி பெறணும் அப்படின்னா இளைஞர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னே விரிவான தேர்வு என்ன செஞ்சிருக்கணும்னா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அத்தகைய அறிஞர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிகாரிகள் இல்லாட்டி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அழைப்பாங்க. ஸோ கல்வி மற்றும் ஒரு போட்டித் தேர்வினுடைய அடிப்படையில் வந்து ஒரு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் முறைமையை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது வந்து யார் அப்படின்னா அந்த சீனர்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஹான் ஆட்சின போது தான் பட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறம் என்ன அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிரேட் வால் கட்டினாங்கல்ல சின் வம்சத்தில், அந்த இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா குறுக்கே வந்து 2 அதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த சீனாவில் வந்து 2 மேஜர் அதுக்கப்புறம் வந்து மதம் வந்து இருந்திருக்கு. ஒன்று வந்து தாவோயிசம், இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் புத்துயிசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தாவோயிசம் வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லாவோ தேவ்சின் அதுக்கப்புறம் அடிப்படையில் கிமு 604. ஸோ அவங்களுடைய போதனையோட அடிப்படையில் தான் தாவோயிசம் நடந்திருக்கு. கன்ஃபூசியஸனுடைய போதனை அடிப்படையில் கன்ஃபூசியசம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கன்ஃபூசியஸ் வந்து யார் அப்படின்னா மகாவீர் மற்றும் புத்தருடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹின் அவங்க ஆட்சியின் போது தான் இந்த புத்துயிசம் அப்படிங்கிற மதம் வந்து நம்ம வந்து இந்தியர்களால் என்ன செஞ்சிடும் சைனாக்குள்ள வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீனர்களுடைய அந்த கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு தான் என்னது இந்த கிரேட் வால் ஆஃப் அதுக்கப்புறம் சைனா. கிட்டத்தட்ட அது ஒரு 6 மீட்டர் உயரம் இருக்குது. கிட்டத்தட்ட அது வந்து கல்லையும் மண்ணையும் தான் கொண்டு கட்டியிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் வரை அது அதுக்கப்புறம் நின்று உள்ளது. இந்த சீனர்களுடைய எழுத்துமுறை அப்படிங்கிறது சின்ன ஆட்சியாளர்களாக தான் தரப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய எழுத்துமுறை வந்து மற்ற நாடுகளுக்கும் பரவி இருக்கு. ஜப்பான், அதுக்கப்புறம் வந்து கொரியா, அதுக்கப்புறம் வியட்நாமிஸ் அவங்களுடைய எழுத்துக்களை வந்து இதை செஞ்சிருக்குன்னா பாதிச்சிருக்கு. அதாவது கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பேப்பரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க சைனாக்காரங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்பு அந்த பேப்பர் கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ உலகத்துக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி உலகினுடைய முதல் வரலாற்று அதுக்கப்புறம் இது வந்து சீனாவில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு வம்சமும் அதனுடைய சொந்த வரலாற்றை வந்து தொகுத்தது. இந்த வரலாற்றுகளினுடைய தொகுப்பு வந்து யார் சீனாவின் அதுக்கப்புறம் ஹெரோடோட்டஸ் என்று அழைக்கப்படும் சுமாஷேன் அப்படிங்கிறவரால் அது வந்து என்ன செஞ்சிருக்குன்னா தொகுக்கப்பட்டிருக்கு. அதுபோக இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நீர்க்கடிகரம், அபாகஸ் அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க சீனா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து சைனீஸ் வந்து நில அதிர்வு வரைபடத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.